அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஹுஸ்னாஸ் கிச்சன் குயின். இன்னைக்கு என்ன சமையல்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி வாங்க பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஒரு கப் ஆயிலுக்கு பட்டை, லவங்கமு, பிரியாணி இலை, ஆனியன் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். இது ஃபுல்லாக வறுத்துட்டு அப்புறமா உப்பு போட்டு இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சமைக்கிறது பிரியாணி அரிசி 1 கேஜி போட்டுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக மட்டனும் 1 கேஜி போட்டுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நான் கொஞ்சமாக வேணும்னா அது கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு ட்ரிக்ஸு சொல்லி கொடுக்குறேன் என்னோடய ஸ்டைலில். கொஞ்சமாக நான் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துனா என்னென்னா ஒரு வாசனை எல்லாம் நிறையா வர்றோம் பிரியாணி செய்யும்போது. அப்புறமா ஒரு 4 தக்காளி அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது வறுத்துக்கணும். அப்புறமா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இது எல்லாம் பச்சை மிளகா ஒரு காரமாக உங்கள் எப்படி வேணும்னோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கறி இருக்கிறது அது ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கோங்க. ஃபுல் கறி போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே இருந்து. அப்புறமா 1 கப் அளவுக்கு தயிரும் லெமனும் ஒரு லெமன்னு சேர்த்துக்கணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் கலரு சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ஒரு கறி எடுத்து பாருங்கள். நல்லா இது குக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஓகே பாருங்கள். என்னோட குக் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி, உப்பு எல்லாம் போட்டு ஒரு மேலே பவுல்ஸ் மாதிரி வர்றோம். அந்த மாதிரி வரும்போது நான் வடிகட்டி இது தனியாக எடுத்துருக்கேன் சாப்பாடு. அப்புறமா நாங்கள் விசில் கொடுத்த எல்லாம் பிரியாணி மசாலா இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு ஓகே தான் இருக்குது, கரெக்டாக இருந்துச்சு. நான் தண்ணி இல்லாமல் தான் அப்படியே தம்முக்கு விட்டேன். ஏன்னா நல்லா சூப்பராக வந்துடும். அப்புறமா ஒரு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஸ்டீல் பிளேட்டு இல்லைன்னா ஒரு தவா தோசை செய்கிற மாதிரி ஓல்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா 10 மினிட்ஸ் அளவுக்கு சூடு வச்சுட்டு அப்புறமா ஒரு துணி எடுத்து அது மேலே துணி போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் மூடி எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்ஸ் அப்படியே தம்முக்கு விட்டுங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட்டாக வைங்க. நான் இதை வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவர் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான், ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக டேஸ்டியாக இருக்கும். அது ஸ்மெல்லு தான் தூக்கலாக இருக்கும். எப்போடா வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.